ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிங்கிள் சமையல். இன்றைக்கி நாம் பார்க்கவிருப்பது சம்பா ரவை உப்புமா எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: அளவான சைஸ் பல்லேறு வெங்காயம் கட் பண்ணது, இஞ்சி, கடுகு, வரமிளகாய், கருவேப்பிள்ளை, உப்பு, 250 கிராம் சம்பா ரவை. அடுப்பில் வாணலியை வைத்து எண்ணெய் ஊற்றவும். எண்ணெய் காய்ந்ததும் கடுகு, கறிவேப்பிள்ளை, நறுக்கி வைத்த வெங்காயம், இஞ்சி சேர்க்கவும். பின்பு அதை நன்கு வதக்கவும். வெங்காயம் நன்கு வதங்கியதும் வரமிளகாய் சேர்க்கவும். சேர்த்து ஒரு 800 ml தண்ணீர் விடவும். உப்பு சேர்க்கவும். தண்ணீர் நன்றாக கொதித்த பின் லோ ஃப்ளேமில் வைத்து ரவையை சேர்க்கவும். பின்னர் நன்கு கிளறி விடவும். கட்டி இல்லாமல் நன்கு கிளறி விடவும். பின்னர் லோ ஃப்ளேமில் வைத்து மூடி போட்டு 5 நிமிடம் வெயிட் பண்ணவும். பின்னர் தண்ணீர் சிறிதளவு வற்ற வெண்ணெயில் நன்றாக கிளறி விடவும். இப்போது சுவையான சம்பா ரவை உப்புமா ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.